மயிலாடுதுறையில் 4.5 வயது பெண் குழந்தையின் மாமன் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டவரை போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் உறவினர் வீட்டு துக்க நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தங்கள் 4.5 வயது குழந்தையுடன் தம்பதி சென்றிருந்தனர். அவர்களது 4.5 வயது மகளை காணவில்லை. தேடிய போது அருகில் இருந்த கொட்டகை ஒன்றில் குழந்தை அழுது கொண்டிருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அந்த குழந்தையை அவரது தாயார் வீட்டிற்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அப்போது அந்த குழந்தை பாலியல் சீண்டலுக்கு ஆளானது தெரியவந்தது. இதையடுத்து சிறுமி சீர்காழி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். புகாரின் பேரில் சீர்காழி அனைத்து மகளிர் போலீஸ் காவல் ஆய்வாளர் செல்வி தலைமையிலான போலீசார் போக்சோ உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் குழந்தையின் மாமன் தமிழ்வாணன் என்பவர் குழந்தையை பாலியல் ரீதியில் சீண்டலில் ஈடுபட்டது தெரியவந்தது. தொடர்ந்து அவரை கைது செய்த மகளிர் போலீசார் மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். கடந்த மாதம் 24ஆம் தேதி 3.5 வயது பெண் குழந்தை 17 வயது சிறுவனால் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் மயிலாடுதுறையில் மீண்டும் ஒரு பெண் குழந்தை பாலியல் சீண்டலுக்கு ஆளாகி இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.